தென்னாடுடைய சிவனியை போற்றி, எண்ணாற்றவருக்கு விரைவா போற்றி, பாலசுந்தர கணேச பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிவனேய செல்வர்களே, நாளை வைகாசி மாதத்தில் சிறப்பு நாள் என போற்றப்படுகின்ற அக்னி நட்சத்திரத்தின் கத்திரி வெயில் நிறைவு, அக்னி நட்சத்திர கழிவு என்பார்கள். நாளை நன்னாள் பிரதோஷம். நாளை 4:30 மணி அளவில் உலகத்தில் முதல் சிவாலயத்தில் இருக்கும் உத்தரகோச மங்கையில் சிவபெருமானுக்கும் தாயாருக்கும் என்ன திருப்பெயரோ அந்த திருப்பெயரோடு நமது ஆலயத்தில் மங்கள நாயகியோடு நமது மங்களநாத பெருமானும் மங்கள நந்திய பெருமானுக்கும் பிரதோஷ பூசை நாளை மாலை 4:30 மணி அளவில் நடைபெறுகிறது. அனைவரும் வருக, திருவருள் பெறுக. வெள்ளிக்கிழமை அன்று மதியமே வைகாசி விசாகம் வருகை தந்துள்ளதால் நமது ஆலயத்தில் எந்த ஆலயத்திலும் இல்லாத தனி சிறப்பாக ஊர் மக்கள் அனைவரும் தங்களது கரங்களால முருகப்பெருமானுக்கு கறந்த பாலில் அபிஷேகம் செய்ய, பன்னீர் அபிஷேகம் செய்யவும் இறைவன் விரும்பியுள்ளதால் பக்தர்கள் உங்களது கரங்களால வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய இறைவன் வரம் தந்துள்ளார். மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் அபிஷேக பூசையை நீங்களாகவே செய்து வரங்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வருகிற சனிக்கிழமை என்று வைகாசி மாதத்தில் பௌர்ணமி நன்னாள். பௌர்ணமி தோறும் மாதந்தோறும் இவ்வாலயத்தில் சித்திரகுப்தனிடம் அவரவர் சுய ஜாதகத்தை வைத்து வழிபாடு செய்வது இவ்வாலயத்தில் சிறப்பு. சனிக்கிழமை பௌர்ணமி பூசை. ஜூன் 2ஆம் தேதி அன்று குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி சிறப்பாக குரு பயிற்சி பெருவிழா ஜூன் 2ஆம் தேதி மாலை 6 மணி முதல் நவகிரக வேள்வியோடு தொடங்குள்ளது. ஆகவே அன்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு இறைவன் திருக்காட்சியை கண்டு இறைவனுக்கு வழிபாடு செய்து வரங்களை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவாதிரி சிற்றம்பலம்.